குறிச்சு தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் தெரியும். கிதியோன் குறிச்சு எல்லாம் தெரியும். அவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? போரடித்துக் கொண்டிருந்தார். அவர் ஒரு பயந்தாங்கோழி. எப்படிப்பட்டவர்? பயந்தாங்கோழி. ஏனென்றால் திராட்சை ஆலை பகுதியில கோதுமைகளை என்ன செய்திருந்தான்? போரடித்துக் கொண்டிருந்தான். அப்ப திராட்சை ஆலையில திராட்சை பழங்களை தான் என்ன செய்யணும்? ஆலை ஆட்டணும். இவர் கோதுமை மணிகளை போரடிப்பதற்குனே களத்து பாறை ஒண்ணு இருக்கும். அப்படித்தானே? நம்ம ஊர்ல என்ன இருக்கு? களத்து பாறை இருக்கு. அங்கதான் அறுத்த வயல்களை, அந்த நெற்கதிரிகளை கொண்டு வந்து நெல் வேற, கற்கா வேற, வைக்கோல் வேறையாக பிரிப்போம். அப்ப திராட்சை ஆலையில திராட்சை ரசத்தை தான் என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. இப்ப கரும்பாலை மாதிரி நம்ம பக்கத்துல கரும்பாலையில எப்படி கரும்பு எப்படி சாரா எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி எடுப்பார்கள். இன்னைக்கு அந்த தேசம் அடிமைப்பட்ட தேசமா இருந்தபடினால எதிரிகள் வந்து இவர்களை மிகுந்த தொந்தரவு பண்ணுகிறதுனால வெள்ளாமை இருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? நீங்க வாசிங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலார் விதை விதைக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரும் 3 குரூப் எழும்புது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை குரூப் விரோதமா எழும்புது? 3 குரூப்புகள் எழும்பி வருது. வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைக்கும் போது இந்த 3 விதமான குரூப்புகள் வருவார்கள். காத்திருந்து அவர்கள் விளைச்சல் கைக்கு வர்ற நேரத்துல எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடுவாங்க. இந்த பிரகாரமாகவே தேசத்தை கெடுத்து விட வருவார்கள். தேசத்தை காப்பாற்றுவதற்காக அல்ல, தேசத்தை கெடுக்குவதற்காக வருவார்கள். இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இவங்க கையிலிருந்து தப்பிக்க வேண்டும். என்னுடைய விதையை, என்னுடைய தானியத்தை அமலேக்கியர்கள் பறித்து கொண்டு போக கூடாது என்பதற்காக இவன் பயந்து கொண்டு எங்க போரடிச்சுக்கிட்டு இருக்கிறான்? திராட்சை ஆலையில. ஏனென்றால் அறுவடை நேரத்தில் எல்லாம் அறுவடை எங்க தான் வரும்? களத்து பாறைக்கு தான் வரும். அங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இங்க திராட்சை பழங்கள் காலத்துல தான் திராட்சை ஆலை ஓடும். மற்ற நாட்கள் சும்மா தான் இருக்கும். அப்ப அங்க யாரும் எதிரிகள் என்ன செய்ய மாட்டார்கள்? வரமாட்டார்கள். ஆகையினால இவன் தைரியமாய் அங்க போய் போரடித்து கொண்டிருக்கிறான். அப்ப ஆண்டவர் இயேசு அவரை என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய தூதனானவர் இருக்குல்ல, அது யாரும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு அவனை சந்திக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவன் பயப்படுகிறான். கடவுள் எங்களோடு இருந்திருந்தா எங்களுக்கு ஏயா இந்த பிரச்சனை? கடவுள் எங்களுக்கு ஏன் இருந்தா எங்களுக்கு ஏன் இந்த துன்பம்? எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்? அவர் சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு வந்தாராமா, இப்படிலாம் அற்புதம் செஞ்சாராமா, இதெல்லாம் எங்க பெரியோர்கள் சொன்னதை நான் எங்க சேர்த்துக்கோம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப கடவுள் எங்களை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி அவருடைய கவலையெல்லாம் சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, கடவுள் உன்னோட இருக்கிறார். ஒரே மனுஷனை நீ வந்து முறியடிக்கிறது போல இந்த இவர்களை மீதியானவர் என்ன செய்வ? நீ முறியடிப்ப, நீ ஜெயிப்ப என்று ஆண்டவர் சொல்லிட்டார். இவர் சில அடையாளங்களை கேடு வந்து பேசினது கடவுள் தானா இல்லையாண்டு அறிந்து கொள்வதற்காக சில அடையாளங்களை போடுகிறார். அந்த அடையாளங்களில் வந்தது கர்த்தர் தான் என்று என்ன செய்யப்பட்டது? நிரூபிக்கப்பட்டது. இதெல்லாம் பைபிள் இருக்கு வசனங்கள், நான் உங்களுக்கு சேப்டரா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப இவன் சொல்றான், ஐயோ நான் கர்த்தரை என்ன செஞ்சிட்டேன்? கண்டுட்டேன். கர்த்தரை நான் பார்த்துட்டேன். ஐயோ நான் சாக போறேன் அப்படின்னு கதறுகிறான். இல்ல, நீ சாக போறதில்லப்பா, கடவுள் உன்னோடு இருக்கிறார். உனக்கு ஒரு வேலையை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு வேலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட காலகட்டங்களில் சத்துருக்களாகிய பிசாசானவன் நம்மளை கெடுத்து விடுவதற்காக, குடும்பத்தை கெடுப்பதற்காக, சமுதாயத்தை கெடுப்பதற்காக, சபையை கெடுப்பதற்காக வருவார்கள். 3 குரூப்னு பார்த்தோம். எத்தனை குரூப்?
3 குரூப். நமக்கு விரோதமாய் 3 பேர் எழும்பினாலும் சரி, அது 30 பேர் எழும்பினாலும் சரி, 300 பேர் எழும்பினாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைவு கூறும்படியாக வைத்திருக்கிறார். இவர் சொன்ன வார்த்தை, நான் மனேசவில என் குடும்பம் சின்ன குடும்பம், மனேசவில எங்க குடும்பம் சின்ன குடும்பம், அற்பமான குடும்பம், நானும் கடைக்குட்டியா இருக்கிறேன், என் பேச்சு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, என்னென்னமோ சொல்லி பார்க்கிறான். யார் உன்னை நம்பினாலும் நம்பாட்டாலும் ஆண்டவர் உன்னை நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, நான் சிறியவன் என்று சொல்லுகிறான். மனேசர் என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவனா இருக்கிறேன். மனசோடைய பார்வையில் சின்னவனா இருக்கலாம், ஆனா கடவுள் உன்னோடு இருக்கிறார். உனக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உன் தேசத்தை பாதுகாப்பதற்காக, உன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக, உன்னுடைய விளைச்சலை நீ பாதுகாத்துக் கொள்வதற்காக, உன் நிமித்தம் உன் சமுதாயத்துக்கோ, உன் சபைக்கோ, உன் குடும்பத்துக்கோ, இல்லை உன்னை சார்ந்தவர்களுக்கோ ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். அந்த கடன் நிலையில் இருந்தவனை எடுத்து முதன்மையான இடத்துல கர்த்தர் வைக்கிறதா அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஆமென். இன்னைக்கு தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். அருமை தம்பி, அருமை தங்கச்சி, சகோதரரே, உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு முகாந்தரம் இருக்கு. ஏதோ நம்மளோட வாழ்ந்து நம்மளோட மரிச்சு போவதற்காக அல்ல. இன்னைக்கு சத்துருவின் கையில அடிமையா இருக்கிற நமது மக்களை மீட்பதற்காக கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை உண்டாவதாக. நீ ரட்சிக்கப்பட்டது போலவே உன் நிமித்தம் உன் கூட இருக்கிறவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கடவுளுக்கு சித்தம், கடவுளுக்கு பிரியம். அதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை நம்பி கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உனக்காக ஒரு காரியம் செய்ய வந்திருக்கிறார். 12 கோத்திரத்துல வேற கோத்திரம் இல்லையா? யூதா கோத்திரத்துக்கு போயிருக்கலாம், ரூபன் கோத்திரத்துக்கு போயிருக்கலாம், அப்படிதானே? பென்னியமின் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வர்றான்? இந்த மனேச கோத்திரத்துக்கு வர்றான். உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கிறேன்ப்பா. இன்னைக்கு உங்களை நம்பி கர்த்தர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன பொறுப்பு? இப்ப ஊர் எப்படி இருக்கு? அடிமையா இருக்கு. இன்னைக்கு உன் ஊரு ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு எப்படி இருக்கு? அடிமையா இருக்கு. அவன் சொன்னதுதான். என்னையா நீ சொல்ற? நல்லது சொல்லு, கேட்கிற. நீ சொன்னது மட்டும் என்ன கிடையாது, காரியம் இல்லை. பேசணும். எதிர்த்து பேச வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? பேசணும். தாழ்மையா போற இடத்துல தாழ்மையா வரணும். இங்க ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். என்ன பொறுப்பு தெரியுமா? இப்ப பாருங்க, 22ஆம் வசனம். நீ சாவதில் பேசுறா. 24ஆம் வசனம் வரைக்கும் அதுக்கு சலோம் சொல்லி ஏகோவா சலோம் என்று பெயர் விடுகிறார். அப்ப ஆண்டவர் இவனுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து விட்டார். இதை இவன் செய்ய வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்ற. தரிசனத்தை வாங்கி கொண்டு வீட்டில் என்ன செய்யக்கூடாது? படுக்க கூடாது. அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நீயும் நானும் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இப்ப வாசிங்க 24 வசனம். வெட்டி போடு என்று சொல்லுகிறார். எங்க சொல்றாரு? ராத்திரியில மறுபடியும் ஆண்டவர் சொப்பனத்துல தோன்றி என்ன சொல்றாரு? உன் தகப்பன் வீட்டில் இருக்கிற காளை, 2 வயசு உள்ள காளை, 7 வயசா? ஆமா, இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய், யார் தகப்பன்? உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகால் பலிபீடத்தை தகர்த்து போடு. மனேச எந்த கோத்திரம்? மனேச கோத்திரம். யாருடைய சந்ததி? யோசேப்பினுடைய சந்ததி. ஆமா ஆமா இல்லைங்களா? யோசேப்பின் சந்ததி. இப்ப அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? இஸ்ரேல் நாடு. கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற ஒரு நாடு, தேவனை அறிந்து கொள்ளுகிற
ஒரு நாடு. அப்ப ஒரே நாடா இருந்துச்சு. இப்ப அந்த நாடு மீதியான் கைக்கு போனதுனால ஏன் போச்சுன்னு 1ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு மீதியான் கையில ஒப்பு கொடுத்தார். ஏன் இந்த ஊரை கைவிட்டார்னா, இந்த ஊர் முழுவதும் விக்கிர ஆராதனை ஊராக மாறிடுச்சு. இப்ப மனேச கோத்திரத்தில் இருக்கிற இந்த கிதியோனுடைய அப்பா என்ன செஞ்சிட்டு இருந்தானாமா, பாகால் பலிபீடத்தை கட்டினான். இது பாகால் எந்த நாட்டு தெய்வம்? சீதோன் நாட்டுடைய, போன வாரம் பார்த்தோம்ல, பாகால் எந்த நாட்டு தெய்வம்? சீதோன் நாட்டு தெய்வம். அந்த நாட்டின் தெய்வத்தை கொண்டு வந்து தன் தெய்வத்தை விட்டு விட்டாங்க. எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வத்தை மறந்துட்டாங்க. அப்பமும் தண்ணீரும் கொடுத்து போஷித்த ஆண்டவரை மறந்துட்டாங்க. அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கின ஆண்டவரை மறந்துட்டாங்க. மறந்துட்டு சீதோன் தெய்வமாகிய பாகாலை கொண்டு வந்து வணங்கிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு உன் தகப்பன் எதை வணங்கி கொண்டிருக்கிறார்? பாகாலை. ஒரு விக்கிர ஆராதனை மனுஷன். இவனுடைய தகப்பன் யாரா இருக்கிறான்? விக்கிர ஆராதனை மனுஷன். சரிங்களா? விக்கிர ஆராதனை மனுஷனுக்கு பிறந்த கிதியோன் தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமை தேவ ஜனமே, உன் பெற்றோர்கள் ஒருவேளை ஆண்டவரை அறியாதவராக இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு என்ன வரணும்? ரட்சிப்பு வர வேண்டும். சில பெற்றோர்கள் மூலியமாய் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் பாதையில வழி நடத்துவார்கள். பல இடங்களில் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகள் மூலியமாய் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படுகிறது நிறைய உண்டு, நமக்கு தெரியும். இங்க நம்ம பார்க்கிறோம், உன் தகப்பனுடைய அந்த பாகால் பலிபீடத்தை என்ன செஞ்சு தகர்த்து வெட்டி போட்டு கட்டி பழைய பீடத்தை இடித்துட்டு நீ புதுசா ஒண்ணு கட்டி அது கர்த்தருக்கு நீ பலியிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தகப்பனுடைய காரியம் அல்ல, அதை பழைய பாகால்களை விக்கிற காரியங்களை ஒழித்து விட்டு நீ புதிதாக ஒரு காரியத்தை செய்ய என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அவங்க செய்கிற காரியமே நம்ம செய்கிறோமா? இல்ல தேவன் உன்னை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புல நீ உண்மையா இருக்காயா? அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். இது இவன் சின்ன பையன் தான். இவன் சொன்னா நான் தான் எல்லாத்துக்கு கடைசின்னு சொன்னான்ல, நான் தான் எல்லாத்துக்கு கடைசி. கடைசி ஏன் அதை சொல்றான்னா, கடைசி பையனுக்கு முக்கியத்துவம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கிடைக்க மாட்டாங்க. மூத்த பையனுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவன் தான் சேஷ்ட புத்திர பாகன். மூத்த பிள்ளைக்கு தான் அது காரியம். இளைய பிள்ளைக்கு எந்த விதமான முக்கியத்துவத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டார்கள். அருமைக்கு அதனால் சொன்னா சின்னவனா இருக்க நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. சின்னவனாக நீ இருக்கலாம், உன்னை பெரியவனாக ஆக்குவது என்னுடைய வேலை. அல்லேலூயா. சின்னவன் 1000 பலத்த ஜாதி ஆவான்னு வேதம் சொல்லி இருக்கு. இப்ப இந்த கிதியோன் 27ஆம் வசனம் நீங்க பாருங்க. அப்பொழுது கிதியோன் சொல்லு தெரியுதுங்களா? இப்ப பரகாசல கிதியோல அந்த சப்ஜெக்டே நான் போகல. இந்த காரியம் பொறுப்பை எடுத்துக்கொண்டு இவன் செய்த காரியம். யாரை கூட்டிக்கிட்டு போறான்? அவனோட வேலைக்காரங்க 10 பேர். 10 பேர் தான். ஆனா யாரு கண்டு பயப்படுறான்? அந்த ஊர் ஜனங்களை கண்டு பயப்படுறான், பெற்றோர்கள் கண்டு பயப்படுறான். இன்னைக்கு அந்த பயம் இருக்கா? ஒரு பெற்றோர்கள் கண்டு பயம் இருக்கா? இல்ல ஊருக்காரங்க பெரிய ஜனங்கள் தான், நிறைய தலைக்கட்டு தான், எல்லாத்தையும் பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? ஆனா உன் கூட இருக்கிறது 10 பேர் தான். அல்லேலூயா. கிதியோன் கூட இருந்தது எத்தனை பேர் தான்? 10 பேர் தான். 10 பேர் தான். உன் கூட 4 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எலிசாவோட வேலைக்காரன் சொன்னான்ல, ஐயோ
பாருங்க, அவங்க நிறைஞ்சிருக்கிறாங்க. நாம யாருமே இல்லை, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். அப்படி சொல்லும்போது எலிசா ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரை இவன் கண்களை திறந்தபடி செய்யும். கர்த்தர் கண்கள் திறந்து பார்த்தா அந்த மலை முழுசுமே குதிரைகளும் வீரர்களா இருந்தார்களா. இன்னைக்கு உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். தேவ சேனை உங்களோட இருக்கிறது. அவங்க ஊர்க்காரர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. சேரட்டும், உங்களோட இருக்கிறது 10 பேர் தான். உங்களோட இருக்கிறது 10 பேர் தான். 10 பேரை கொண்டு போய் பெரிய காரியத்தை செஞ்சுட்டான். என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் துஷ்மம் பண்ணிட்டு, நம்ம முன்னாடி வச்சோம்ல, எல்லாத்தையும் தோண்டி போட்டு வெடி அடிச்சுட்டு தோப்பெல்லாம் வெட்டி போட்டு பலி செலுத்தி வந்துட்டான். இது பகல்ல செய்யாமல் எப்படி செஞ்சானா? ஏன் இரவு செஞ்சான்? ஊருக்காரங்கள் கண்டு பயம். வீட்டாருக்கும் தன் குடும்பத்தில் இருக்கு. ஏன்னா அப்பாவும் யார் தான்? அவங்களோட ஒருத்தர் தான். உன் அப்பாவும் அவங்களோட ஒருத்தர் தான். உங்க அப்பாவும் விக்கிற ஆராதனைக்காரங்க தான், அவங்களும் விக்கிற ஆராதனைக்காரங்க தான். இவன் சின்ன பையன் ஆகையினால பகல செய்யறதுக்கு பயந்துட்டு இரவு செய்தானாமா. இரவு நம்ம செய்யற ஒரே ஒரு காரியம் முழங்கால் ஜெபம். அல்லேலூயா. நீ எந்த அளவத்தில் நீ முழங்கால் நின்று இரவுல ஜெபிக்கிறீங்களோ, வெளியரங்கமாய் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வெட்டி போட்டாச்சு. வெட்டி போட்டு ஒன்றும் தெரியாதமா வீட்டுக்கு போயிட்டான். சரிங்களா? வீட்டுக்கு போன உடனே காலமே எழுந்து 28ஆம் வசனம். இந்த காலையில டீ குடிக்க வர்றவங்க எல்லாம் பாக்குறாங்க வந்து. 4 மணிக்கு எந்திரிக்கும் இருக்காங்க, 5 மணிக்கு எந்திரிக்கும் இருக்காங்க. அது கடையில் உட்காந்து என்ன செஞ்சிருப்பாங்க? தேவையில்லாத காரியங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் எதிர்த்து வரும்போது பார்த்தா பாகால் பலிபீடம் இடிச்சு கிடக்கு. பக்கத்துல இருக்க தோப்பும் வெட்டி கிடக்கு. ஆனா ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க, அங்க யாருடைய மாடு வெட்டி கிடக்கு? யோவா சொல்லக்கூடிய கிதியோனுடைய அப்பா மாடு வெட்டி கிடக்கு. அப்ப நேரம் அந்த கூட்டமெல்லாம் சேர்ந்து நேரம் எங்க வந்துருச்சு? கிதியோன் வீட்டுக்கே வந்துருச்சு. அவங்க அப்பா கூப்பிடுறாங்க, ஏய் வாயா, அங்க பாரு, உன் பையன் என்ன செஞ்சிருக்கான் பாரு, உன் பையன் என்ன செஞ்சிருக்கான் பாரு. அவன் யாரு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் சொல்லி அப்பாவை மிரட்டுறாங்க. யார மிரட்டுறாங்க? வாசிங்க இந்த வசனத்தை. உன் மகனை வெளியே கொண்டு வா. கொல்லணும் சொல்றாங்க. அப்பா கிட்டே சொல்றாங்க, உன் மகனை கொண்டு வா, உன்னை என்ன செஞ்சிட, அவனை வெட்டணும். என்ன காரணம்? பாகால் பலிபீடத்தை வெட்டிட்டான், உடைச்சிட்டான், தோப்பை வெட்டி போட்டான். இதுக்காக உன் மகனை என்ன செய்யணும்? கொல்லணும்ங்கிறான். யாருக்கிட்ட? அப்பா கிட்ட. இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்றாங்க ஊருக்காரங்க வந்து? குத்தம் உன் மகனுக்கு, நீ சேர்ந்து சொல்லணும். இங்க கொல்லணும் சொல்றாங்க, இங்க வேற விதத்துல சொல்றாங்க. உன் மகனுக்கு குத்தம், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம், அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம். ஏன்னா அப்பாவும் ஒரு விக்கிர ஆராதனை காரந்தான். இப்ப அப்பாவுடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. வெட்டி போட்டது இவன் தான் தெரிஞ்சிருச்சு. பலிபீடத்தை இடிச்சு போட்டவன் அது அது வந்து ஊருக்காரங்கிறது இல்ல, ஊருக்கு பொதுவான இவனுடைய சொந்த பலிபீடம். அப்படித்தானே? சொந்த பலிபீடம். ஆமா, அப்பாவுடைய பலிபீடத்தை மகன் இடிச்சிருக்கிறான். இது இவங்க 2 பேத்துக்கு உண்டான பிரச்சனை. ஊருக்காரங்க எதுக்கு வர்றாங்க தேவையில்லாம? கொல்ற அளவுக்கு என்னைய தப்பு செஞ்சான்? இப்ப அப்பாவுடைய நிலைமை எப்படி? ஊருக்கு பக்கம் சேருவாரா, மகன் கிட்ட சேருவாரா? இப்ப நம்ம அப்பா இருக்கிறாரு, நம்ம அப்பா ரட்சிக்கப்படல, நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஊருக்காரங்க சொல்றாங்க குத்தம், ஊரை விட்டு இவனை ஒதுக்கணும், அப்பா கிட்டே சொல்றாங்க. நம்ம அப்பா என்ன சொல்லுவார்? ஊருக்காரங்க. ஏன்னா இவரும் ஒரு விக்கிர ஆராதனைக்காரர் தான். இவர் ரட்சிக்கப்பட்டவர் இல்ல, இவர் விக்கிர ஆராதனைக்காரர் தான். ஏப்பா என்ன உனக்கு பிரச்சனை? இத்தனை பேர் இருக்க, நீ மட்டும் போயிட்டேன்னா தாய் பிள்ளை எல்லாம் விட்டுட்டு போறியா? நீயும் வா, எங்களோட என்ன செஞ்சுக்கோ, சேர்ந்துக்கோ. ஆனா அப்பா அவனை வெளியே கொண்டு வந்தா கொன்றுப்பானுங்க. இன்னைக்கு நம்ம தகப்பன்மார்கள் எப்படி இருக்கிறார்கள்? பிள்ளைகள் கிட்ட நிக்கிறவர்களா இருக்கிறார்களா?
இல்ல மெஜாரிட்டி ஒரு குரூப் இருக்குன்னு சொல்லி அங்க சேர்றாங்களா? அப்படி சேர்றதுனால என்ன பயன்? ஏதோ ஒரு பிரச்சனை தான் யார் தான் போகிறது? பிள்ளைகள் தான் போய் நிற்பாங்க எல்லா சூழ்நிலையிலும். இது ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். சகோதரமார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்க கூட பிறந்த சகோதரிமார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நம்ம வீம்புக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சொல்லணும். சொன்ன பிறகு அவர்கள் சேர்ந்துட்டு போகட்டும். அதுல நமக்கு என்ன இல்லை? நமக்கு உடந்தை இல்லை. இப்ப அப்பா இவரு இந்த கிதியோனோட அப்பா என்ன செய்யறாரு பாருங்க. பார்த்து எப்ப நீங்களா பாகாலுக்காக பஞ்சாயத்துக்கு வர்றீங்க? அதான் பஞ்சாயத்து, நம்ம பஞ்சாயத்து. வழக்காடுவீர்கள், நீங்களாம் புள்ள கட்டுவீர்கள். பாகால் விக்கிரத்த பாகால் பலிபீடத்தை இடிச்சு போட்டுட்டான். இதுக்கு யாருக்கு இருக்கிற பிரச்சனை? பாகாலுக்கும் இவனுக்கு இருக்கிற பிரச்சனை. பாகாலுக்காக நீங்க வந்து வழக்காடுறீங்களா? நீங்க வக்கீலுக்கு வர்றீங்களா? நீங்க புள்ள கட்டுறீங்களா? இல்ல குடி வைக்கிறீங்களா? விளங்குதா? அந்த அர்த்தம் தான். நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா அந்த பாகாலை ரட்சிப்பீர்கள். காலையிலான சாக கடவன். அது உண்மையான தெய்வமா இருந்திருந்தா தன்னுடைய வீட்டை இடிச்சிருவன அந்த சாமியில பலி வாங்கியிருக்கும். அப்படி ஒண்ணும் ஆகலையே. அதுக்கு வக்காலத்தின் வர்ற தரிசனம் கொடுத்தது கிதியோனுக்கு, திட்டம் கொடுத்தது கிதியோன் கையில. இது பெற்றோருக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஏன்னா இவன் நிமித்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுசுமே விடுதலையாக போறாங்க. என்ன போறாங்க? விடுதலையாக. இப்போ அடிமையா இருக்கிறாங்க. அடிமையா இருக்கிற இந்த ஜனங்களை முழுசா விடுதலையாக்குற பணியில இவன் இறங்கி இருக்கிறான். ஆனா இவனை கொலை செய்யணும்னு ஊருக்காரங்க திட்டம் போடுறாங்க. இவன் அவங்களுக்காக சேர்ந்துதான் செயல்பட போகிறான். அல்லேலூயா. விளங்குறது உங்களுக்கு? அவங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்காகவே செயல்படுகிறான். இந்த ஜனங்கள் இவனை கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்க. தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? சோர்ந்து போகவே மாட்டான். தகப்பன் அங்க சப்போர்ட்டா நிற்கிறார். அது பலிபீடத்தை இடிச்சா அவன் என்ன செய்யட்டும்? பாகால் வழக்காடட்டும். நீங்க அதுக்காக என்ன செய்யட்டும்? நீங்க ஒண்ணுமே அது பண்ண வேண்டாம்னு சொல்லுகிறார். 32ஆம் வசனம். தன் பலிபீடத்தை தகர்த்த நிமித்தம் அவனோடு பாகால் வழக்காடட்டும் சொல்லி பெயரிடப்பட்டது. எருபகால் என்று பெயரிடப்பட்டது. இப்ப இந்த வார்த்தை கேட்டோன்னே அந்த ஊருக்காரங்க யாருமே நிக்கல, எல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கு என்ன பதில் அவங்க கிட்ட இல்ல. பதில் இல்ல. இப்ப இவன் தரிசனத்தோடு தகப்பன் குடும்பமும் தரிசனத்துக்கு ஒத்து வர்றாங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ என்ன செய்யறாங்க? ஒத்து வர்றாங்க. அது கீழே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 34ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேலே இறங்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி கிதியோன் மேலே இறங்கினார். இந்த பெரிய திட்டம் தேசத்துக்கு ஒரு விடுதலை வேகணும்னா முன்னாடி இருக்கிற எல்லா அசுசியும் என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தணும். முன்னாடி இருக்கிற காரியத்தை சுத்தப்படுத்தணும். முன்னாடி அருவருப்பு, முன்னாடி இருக்கிற தீட்டு, அந்த தீட்டை சுத்தப்படுத்தின பிறகு ஆவியானவர் அவர் மேல இறங்கினார். இவர் நிமித்தம் பெரிய வெற்றியை கர்த்தர் தேசத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இதுவரைக்கும் இவங்களை ஆண்டு வந்த அவர்கள் ஓட இவர்கள் விரட்டினார்கள். கர்த்தர் இவங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இறங்கி இருக்கிறார். தேவனுடைய ஆவி நம்ம மேல என்ன செய்யுது? இருக்கு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பலனடைந்து. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலனடைந்து எருசலேம், யூதயா, சமாரியா, உலகமெங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவி அன்னைக்கு கிதியோன் மேல இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க நம்ம ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் இருக்கிறார்.
எதற்காக? தேவ திட்டம் உங்களை கொண்டு செய்வதற்காக, தேவ திட்டம் உங்களை கொண்டு நடப்பிப்பதற்காக. இவர்கள் வழக்காட வர்றார்கள், இவனை கொலை செய்வேன்னு வருவார்கள். தகப்பன் ஞானமாய் பேசினான். ஞானமாய் பேசி அவர்களை என்ன செய்தார்? அனுப்பி விட்டுட்டார். போன உடனே ஆவியானவர் அவர் மேலே இறங்குகிறார். தேசத்தில் பெரிய வெற்றி கிடைக்கும்படியாக இவனை தேவன் எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறார், உங்க குடும்பத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார். இன்னைக்கு கிதியோன் ஒப்பு கொடுத்தது போல நாம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை தேடி வந்ததுக்கு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்தரம் உண்டு, என்னை கொண்டு நான் என்ன செய்யணும்? அந்த பெரிய திட்டத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா.